அனைத்து தமிழ் நேயர்களுக்கும் என் அன்பான பணிவான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடர் ஆர்.எஸ். பிரபுகான். அன்பர்களே, மகர ராசி நேயர்களுக்கு ராகு கேது பெயர்ச்சியுடைய பலன்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள் அன்பர்களே. இந்த ராகு கேது பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் நிறைய யுக்திகளையும் நல்லது கெட்டது என்ன என்பதை உணர்த்தும் காலமாக இருக்கும். ராகு போல் கொடுப்பார் கிடையாது, கேது போல் கெடுப்பார் இல்லை என்பது பழமொழி. அதோடைய கிரகத்துடைய தன்மை உண்மை நிலை என்ன என்பது அதுதான். அதாவது ராகு போல கொடுப்பார் இல்லை, கேது போல கெடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இரண்டு கிரகங்களுக்கும் கெடுக்கக்கூடிய யோகமும் உண்டு, கொடுக்கக்கூடிய யோகமும் இருக்கு என்பதை நம்ம அறிந்து வாழ வேண்டும். அதுபோன்று இந்த இரண்டு கிரகங்களும் சர்ப்ப கிரகங்கள். ராகு தலையாகவும் கேது வாளாக விளங்குவதனால ஒரே நேர்கோட்டில் தான் இந்த இரண்டு கிரகங்களும் பயணங்கள் செய்வாங்க. ஒரு கிரகம் பயிற்சியானால் மறு கிரகம் அதே நேர்கோட்டில் பயிற்சி ஆகும். அதனால் இந்த இரண்டு கிரகங்களும் ஒரே இடத்துல பயிற்சி ஆவதை ஒரே நிலையாக நம்ம சொல்லப்படுகின்றோம். அதாவது இது பொதுவான பலன்கள், ஆண் பெண் அனைவருக்கும் இது பொதுவாக பொருந்தக்கூடிய பலன்களாகவே நம்ம சொல்லப்படுகின்றோம். மகர ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் பொறுப்புணர்ந்து தன் குடும்பத்தை கையில் எடுத்து கொஞ்சம் தாங்கி பிடிக்கக்கூடிய காலம். குடும்பத்தில் எந்த ஒரு கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் அதை கவலையின்றி கவனத்தோடு கையாள வேண்டும். தன்னை பற்றியும் நீங்கள் நேசிக்க வேண்டும். மற்றவங்களுக்காக வாழ்க்கை வாழ்வதை எண்ணி வாழ்வதை விட தனக்காகவும் தன் குடும்பம் தன் வாழ்க்கை தன் உடல்நலத்தில் கூடுதலான கவனம் செலுத்தி வாழ்ந்தால் இன்னும் கூடுதல் நன்மைகளையும் பெறுவீர்கள். அன்பர்களே, இப்போது ராகு கேது பயிற்சி பலன்களை பார்ப்போம். ராகு கேது பயிற்சி எப்பொழுது ஆகிறார்? அதாவது 26/4/2025 வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையிலும் 18/5/2025 இது திருக்கணித பிரகாரமும் இந்த ராகு கேது பயிற்சி ஆகின்றன. அப்படி இந்த பயிற்சிகள் தங்களுக்கு என்னென்ன கொடுப்பார் என்பதை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். அதாவது கொடிய கிரகங்களாக விளங்கக்கூடிய இந்த ராகு கேது என்பது உங்களுடைய வாழ்க்கையில் இதற்கு முன் பார்த்தீங்கன்னா ராகு மீனத்தில் உங்கள் ராசிக்கு 3வது வீட்டில் அமர்ந்திருந்தார். உங்களுக்கு போதிய நன்மையை கொடுக்க விட்டாலும் கடுமையான நெருக்கடிகள் உங்களுக்கு ராகுவினால் நீங்கள் அதிகமாக சந்திச்சிருக்க வாய்ப்புகள் கிடையாது. இதற்கு முன் 9வது வீட்டில் சஞ்சாரம் செய்த கேது பகவான் தற்போது 8வது வீட்டுக்கு மாரகஸ்தானத்துக்கு கேது வருகிறாருங்க. இப்படிப்பட்ட காலநிலைகளில் ரொம்ப கவனத்தோடு நீங்கள் கையாள வேண்டும். ராகு கேதுவுக்கு சொந்த வீடுகள் எதுவும் கிடையாது. அவர் எந்த வீட்டில் அமர்கிறாரோ அதுவே சொந்த வீடாக இருக்கும். தீய கிரகமாக கருதக்கூடிய இந்த ராகு கேது உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் கும்பத்தில் அமர்வதனால குடும்பத்தை ரொம்ப கண்ணும் கருத்துமாக நீங்கள் பார்க்க வேண்டும். குடும்பத்து மேலே ரொம்ப நேசிக்க வேண்டும். குடும்பத்தை வெறுத்திடக்கூடாது. எவ்வளோ மனக்கசப்புகள் வந்தாலும் சலிப்புத்தன்மை இல்லாமல் குடும்பத்துக்காக ஓடி ஓடி உழைத்து இரவு பகல் பாராமல் கஷ்டப்படக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் குடும்ப உணர்வை புரிந்து குடும்பத்துடைய சூழ்நிலைகளை அறிந்து நீங்கள் வாழ வேண்டும். பெண்களாக இருக்கக்கூடியவங்களும் பதட்டமின்றி தன் குடும்பத்தை மிக சிறப்பாக கையில் எடுத்து உயர்ந்த தன்மையோடு பார்க்கக்கூடிய தாய்க்குலங்களாகிய பெண்கள் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். உங்களுடைய உடல்நலத்தில் கூடுதல் அக்கறைகளும் எடுத்துக்கொண்டால் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் எதிர்காலமும் இது நல்லவிதமாக பிரகாசமாக அமையும் என்றால் மிகையாகாது. இந்த ஆண்டுகளில் நீங்கள் ரொம்ப கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும். ராகு கேது 1.5 வருடத்துக்கு ஒரு முறை தான் பயிற்சி ஆவார். அதாவது ஏறத்தாழ 18 மாதங்கள். இந்த 18 மாதங்கள் என்பது 1.5 வருடங்கள். இந்த காலகட்டங்கள் வரையிலேயும் 2இல் வரக்கூடிய ராகுவினால முதல் பகுதி உங்களுக்கு கொஞ்சம் கெடுதலை கொடுத்து மறுபகுதி உங்களுக்கு யோகத்தை செல்வதனத்தையும் அவர் கடைசியில் கொடுத்துட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பகை பெற்ற வீட்டில் இந்த 2 கிரகங்களும் இந்த தடவை பயிற்சியாவது ஒரு வகையில் நல்லது என்று எடுத்துக்கொண்டாலும் சனியோட வீடு என்பது தீய கிரகத்துடைய இடத்துல இந்த தீய கிரகம் வருவதனால கடைசியில் கொடுத்துட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பகை பெற்ற வீட்டில் இந்த 2 கிரகங்களும் இந்த தடவை பயிற்சியாவது ஒரு வகையில் நல்லது என்று எடுத்துக்கொண்டாலும் சனியோட வீடு என்பது தீய கிரகத்துடைய இடத்துல இந்த தீய கிரகம் வருவதனால தீங்கு நமக்கு அதிகமாக விளைவித்து விடுவாரோ என்ற பயம் உங்களுக்கு மட்டும் இல்லை, 12 ராசிக்காரர்களுக்கும் இருக்கும். அதுபோன்ற இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக உங்களுக்கு பெரிய தீங்குதல் இல்லாமல் நல்ல விதமாக வழிநடத்தக்கூடிய நல்ல காலங்களாகவே இருக்கும். குடும்பத்துக்கு அதிகப்படியான செலவுகள்லாம் செய்யக்கூடிய காலங்களாக இருக்கும். சம்பந்தமில்லாத பிரச்சனைகள்லாம் உங்கள் இல்லத்தை தேடி வரும். இல்லத்தில் வரக்கூடிய பிரச்சனையை உடனே சரி செய்து கொள்ளுங்க.
நம்ம நல்லது கெட்டது எது என்பதை உணர்ந்து நீங்கள் வாழ்ந்தால் குடும்பத்துக்கு நல்லது. மற்றவங்களுடைய பிரச்சனைகளையோ மற்றவங்களுடைய விஷயங்களை உங்களுடைய இல்லத்துக்கு நீங்கள் அழைத்து வராதிங்க. அது உங்களுக்கு சரிவர நல்லா இருக்காது. புதிய நட்பு, புதிய பழக்க வழக்கங்கள் ஏற்படும் போது உங்களுடைய ரகசியங்களை அவங்களிடம் கக்காமல் இருந்தால் நல்லது. ஏனென்றால் அந்த ரகசியம் தெரிந்தவர்கள் உங்களுடைய வீக்னஸ் பாயிண்டை வைத்து உங்களுக்கே குடைச்சல், சில பிரச்சனைகள் கொடுப்பதற்கான காலநிலையாகவும் இருக்கும். இது ஆண் பெண் 2 பேருக்குமே பொருந்தக்கூடிய விஷயமாக இருக்கும். கூடுதல் கவனம் வேண்டும். நீங்கள் உழைப்பு என்று உழைத்து கொண்டே வாழ்ந்தாலும் கூட குடும்பத்துக்காக உழைத்து வாழக்கூடிய உங்களுக்கு எவ்வளவுதான் நீங்கள் உழைத்தாலும் உங்களுக்கு நல்ல பேரும் கிடைக்காது. அந்த பேரால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்காது என்பது போல் ஒரு ஃபீலிங் உங்கள்கிட்ட இருக்கும். நிறைய தடுமாற்றங்கள். நம்ம இரவு பகலாக கஷ்டப்பட்டு நம்ம சந்தோஷமே இல்லையே. வாழ்க்கையில் ரொம்ப வெறுப்பும் சலிப்புமாகவே உங்கள் வாழ்க்கை ரொம்ப வருஷமாகவே ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு முடிவு காலமே கிடையாதா? எப்போ தான் அந்த முடிவு காலம் நம்ம வாழ்க்கையில் வரும்? நல்லது எப்படா நடக்கும் அப்படின்னு ஏங்கி நிறைய தவிச்சிட்டு வராங்க. மகர ராசி நேயர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் இன்னமும் ஒரு ஹாப்பினட்டாகவே இல்லை என்பது சொல்கிறாங்க. இது இந்த கிரகத்துடைய தன்மைகள். சனி பிடியிலேருந்து மீண்டா குரு பிடி, குருவுடைய பிரச்சனைலேருந்து மீண்டாக்க இப்போ ராகு கேது, இப்படி தான் பல கிரகங்களுடைய சூழ்நிலைகளில் நீங்கள் தள்ளப்படுறீங்க. அதனால் நீங்கள் இந்த பிரச்சனைகள் எல்லாமே இன்னும் தொடர்ந்து கொண்டு இருக்கும் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குது. இந்த காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் கண்டினியூவாக உங்களுக்கு யோகமும் நன்மையான பலன்களை அடைவதில் நீங்கள் முன்னோடியாக முதன்மையாக கூட இருக்கலாம். கண்டிப்பாக அது நடக்கும் என்பதை மறக்க வேண்டாம். அதனால் இந்த காலகட்டங்களில் கூடுதலாக கவனம் செலுத்தி நீங்கள் வாழ்ந்தால் ரொம்ப நல்லது. பொறுப்புணர்ந்து செயல்படுங்க. எவருக்காகவும் பயப்பட வேண்டாம். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் அதிகரிக்க வேண்டும். சண்டை சச்சரவுகள் என்று பிரிஞ்சு வாழக்கூடிய சூழ்நிலை பல பேருக்கு உண்டு. இந்த மகர ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு பிடி இல்லாமலே வாழ்க்கை ஓடும். சில பேருடைய வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொன்னாக்க பல பேருடைய வாழ்க்கை கஷ்டங்களும் பிரச்சனையாக தான் வாழ்கிறாங்க. ஒரு இல்லத்தில் இருந்து கூட கணவன் மனைவிக்குள்ள சந்தோஷம், தாம்பத்திய உறவுகள் கூட பல பேருக்கு அடிபட்டு தான் வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் கடந்து நீங்கள் 2 பேருக்குள்ள ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு இருமனமும் ஒரு மனமாக சங்கமித்தால் உங்கள் வாழ்க்கை நன்றாகவே இருக்கும். நீங்களே உங்களை புரிஞ்சிக்கலன்னா மற்றவங்க எப்படி புரிஞ்சுக்குவாங்க என்ற ஒரு அடிப்படைக்கு வாங்க. இருவருமே விட்டு கொடுத்து போவது நல்லது. அதை நீங்கள் கட்டாயம் செயல்படுத்துங்க அன்பர்களே, அது நல்லாயிருக்கும். கேது பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் வராருங்க. பைக்கிலலாம் நீங்கள் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லாம் போக வேண்டாம். சில பேர் காரில் கூட போக வேண்டாம்னு சொல்லுவேன். ஆனால் கூட யாராவது இருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. பஸ்ஸில் போகிறது உத்தமம், ட்ரெயினில் போனாலும் உத்தமம். ஏன்னா எத்தனையோ பேர் நல்லவங்களும் அந்த பயணங்களில் இருப்பாங்க, பஸ்ஸோ ட்ரெயின்லேயோ. அவங்களுடைய யோகங்களுக்கும் அவங்களுடைய நல்ல நேரங்களால் கூட நமக்கு ஆபத்துகள் வராமல் இருக்க அதுவும் ஒரு வகையில் தடுக்கும். தனித்துவமாக எதையும் செய்யாதீங்க. நமக்கு எல்லாம் தெரியும் என்ற தலக்கணமும் உங்களுக்கு வேண்டாம். அனைத்தும் தெரிந்தாலும் கூட நம்ம எதையும் வெளியில் காட்டிக்காமல் வாழ்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கு என்று உணர வேண்டும். இறை வழிபாடுகள்லாம் செய்யுங்க. இப்படியே உங்களை விட்டுற மாட்டார். உங்களுடைய ஜாதக அடிப்படையில் நடக்கிற திசைகள், புத்திநாதன், இதில் ஏதேனும் ஒன்று நன்றாக இருந்தாலும் கூட இந்த 1 வருட 1.5 வருட காலங்களை நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். அப்போ இந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு உண்டு. முன்னாடி நான் சொல்லப்பட்ட மாதிரி தான் ராகு முற்பகுதியில் கெடுத்தாலும் 2வது பகுதியில் கொடுத்துட்டு போவார். அடுத்த 9 மாதம் வெற்றிகரமான வாழ்க்கையும் அதிகப்படியான லாபங்களும் திடீர் அதிர்ஷ்டத்தினால பண வரவு உங்கள் இல்லத்தை நோக்கி பயணிக்கிற வாய்ப்புகள், நிறைய புதைப்பொருள் கிடைக்கிற மாதிரி நிறைய வாய்ப்புகளும் உண்டு. அதுபோல் கெடுதல் கேதுவாக விளங்கக்கூடிய ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு கூடுதல் நன்மைகளை கொடுப்பாருன்னு சொல்ல முடியாது. அவர் கூடுதலாக கெடுக்கிற சூழ்நிலைகளை கொடுப்பதனால ஞானமோட்ச காரகனாக விளங்கக்கூடிய கேது இறை வழிபாடு நீங்கள் எடுப்பது நல்லது. நீங்கள் முக்கியமாக கண்டிப்பாக திருநாகேஸ்வரம், கீழ்பெரும்பள்ளம் இந்த 2 ஆலய வழிபாடுகளை கண்டிப்பாக கம்பல்சரி நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. இந்த கோவில்களில் போய் அர்ச்சனை வழிபாடு எடுத்துகிட்டு வந்தால் ரொம்ப நல்லது. மேற்கொண்டு மகர ராசி அன்பர்கள் காளி தேவி, துர்க்கையம்மன் வழிபாடு, விநாயகர் வழிபாடு கண்டினியூவாக நீங்கள் போய் வழிபாடு எடுத்து இதில் ஏதேனும் ஒரு கடவுளை தொடர்ச்சியாக வணங்கி வாங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு மனசில் தோணும் போது ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் அந்த ஆலயத்தில் நின்று மனவிட்டு வேண்டி வாங்க. உங்கள் மனக்குறைகள்லாம் அந்த ஆண்டவன் பார்த்துக்குவார். உங்கள் வாழ்க்கையில் நல்லபடியாக வாழ வைக்க கண்டிப்பாக உறுதுணையாக இருப்பாங்க. இது நல்லபடியாக நடக்கும் பட்சத்தில் உங்கள் குடும்பத்தை நீங்கள் அழகாக கொண்டு போகலாம். உத்தியோகத்தில் உள்ளவங்க இனி வரக்கூடிய எதிர்காலத்தில் உங்களுக்கு எல்லாம் பெரிய மாற்றமும் நல்ல உத்தியோகம், உயர்ந்த நிலைக்கு, அதிகார நிலைக்கு நீங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கின்றன நண்பர்களே. இதை அறிந்து இந்த வருடம் 1.5 வருட காலங்கள் அழகாக ஓட்டுங்க. வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் அன்பர்களே. மகர ராசி நேயர்களுக்கு மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோ பதிவுகள் மூலமாக தங்களை சந்திக்கின்றேன்.
என்றும் அன்புடன் உங்கள் ஜோதிடர் ஆர்எஸ் பிரபுகார். நன்றி, வணக்கம்.